வாங்க 35 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு கட்டிங் பார்த்துரலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற ட்ரிக்ஸு, டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால நம்ம 14 இன்ச்சுக்கு நம்ம இறக்க வைக்கிறோம். கூட தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம விட்டு கோடு போட்டுக்கலாம். இவங்களுக்கு கழுத்து அகலம் வந்து நம்ம 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3லேருந்து 3 1/4 வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து இவங்க வந்து அகலமா கொஞ்சம் போட மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம 3 இன்ச்சு அகலம் வச்சு 2 1/4 இன்ச்சு ஷோல்ட்ரு வைக்கிறோம். ஆம்கோல் இறக்க வந்து நம்ம 5 1/2 இன்ச்சு வைக்கிறோம். நான் சொல்கிற மாதிரி இங்கே கட்டிங் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு 35 இன்ச்சு ப்ளஸ் 4 இன்ச்சு நம்ம சேர்த்துறோம். 39 இன்ச்சு. அதை டிவைடட் பை 4 பண்ணோம் அப்படின்னா 9 1/4 இன்ச்சு வரும். அந்த 9 1/4 நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இவங்களுடைய ஆம்கோலை தான் நம்ம செக் பண்ணுறோம். எப்படி நம்ம தைச்சாலும் ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் இல்லாமல் தைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸு. ஆம்கோல் அவங்களுடைய பர்ஃபெக்டான ஆம்கோல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இதில் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து 5 இன்ச்சில் கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அது வந்து 13 இன்ச் வருது. அதை டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 6 1/2 இன்ச்சு. அதில் நம்ம 2 சேர்த்துறோம். 8 1/2 இன்ச்சு. 8 1/2 இன்ச்சு தான் இவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு வரும். இப்போ வந்து இதில் 8 1/4 வருதுங்களா? நம்ம 8 1/2க்கு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படித்தான் நம்ம ஆம்கோலை நம்ம செக் பண்ணி மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து 9 1/4 வச்சோம் இல்லையா? நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இதுதான் இவங்களுடைய பர்ஃபெக்டான ஆம்கோல் சுற்றளவு வரும். இது இடையிலேயே வந்து உங்களுக்கு கடைசியில நான் கை எப்படி வெட்டணுன்றத நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏதாவது கட்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுடைய அளவு சொல்லுங்க. நான் கட்டிங் போட்டு காமிக்கிறேன்.